டேய், ஒரு தடவையும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா? இப்ப நான் சொல்லலைன்னா அப்படியே ஊட்டி விட்டுருப்பதானே நீ? என்ன பாக்குற? எழுந்து போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு. கார்த்தி, என்னடி? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நானும் பேசாம பொண்ணாவே பிறந்திருக்கலாம். ஏன்? ஆமா, நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தேனா கேவலமா இருந்திருப்ப. உனக்கு பொறாமடி, நான் உன்னோட அழகா இருப்பேன்னு. ஐயாடா, ஏத்துக்க முடியல. ரொம்பதான். சரி, அதை விடு. எதுக்கு அப்படி சொன்ன? ஆமா, நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா நிறைய பசங்க என் பின்னாடியே சுத்தி இருந்திருப்பானுங்க. நானும் அவங்களை யாருக்காச்சும் ஓகே சொல்லி இருந்திருப்பேன். அப்புறம் என்ன, லவ்ஸ் தான். எனக்காக ஹேண்ட்பேக் அவன் வாங்குறதும், எனக்காக அவன் சாப்பாடு ஊட்டி விடுறதும், என்ன அப்படியே தாங்குன்னு தாங்குறதும் செம்ம ஜாலியா இருந்திருக்குல்ல. என்ன இப்படி பாக்குற? சொல்லி காட்டுற. ஏய் சி, அப்படியெல்லாம் இல்லடி. நீ எப்படி நினைச்சினா அதுக்கு நான் என்ன பண்றது? சரி, இப்ப என்ன? இப்ப வேணா ஒரு நாள் பொண்ணாரு. வேணா ஜெனி, விளையாடாத, அப்புறம் உனக்குதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன கஷ்டம்? அப்போ உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். ஷூர்? ஷூர். இந்தா. என்ன பாக்குற? தட்டுப்புடி. என்ன கார்த்தி பாக்குற? ஊட்டி விடு. போதும் போதும், கிச்சன்ல பாத்திரம் நடக்குது, போய் வாஷ் பண்ணு. என்ன கார்த்தி பாக்குற? போய் வாஷ் பண்ணு. சீக்கிரம் வா, துணி வேற துவைக்கணும். என்ன கார்த்தி அப்படி பாக்குற? கழுவு கழுவு. தெரியாம விழுந்துச்சு கார்த்தி. என்ன நீ இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிற? நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் கார்த்தி போட்டு போகணும். அதையும் கொஞ்சம் துவைச்சு கொடுத்துறேன். ஜெனி, ஜெனி, ஏய் இங்கதான் இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெனி, ஏன்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஒரு நாள் கார்த்தியா இருந்ததுக்கே இப்படியா? அப்போ என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாரு. நான் ஒன்னும் அதுக்கு சோகமா இல்ல. வேற? ஆர்சிபி இந்த தடவையும் கப்பு ஜெயிக்கல. எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஏய், இதுதான் உலகத்துக்கே தெரியுமே, நீ என்ன புதுசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி சரி விடு, நீங்க எல்லாம் பிளே ஆஃப் வந்ததே பெரிய விஷயம், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காங்க. சும்மா கப்பு கிடைக்கல நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. 16 வருஷம் தவம். ஒரு மனுஷன் இதுக்கு மேலயும் எப்படி விளையாடுறது? ஆரஞ்சு கேப் மட்டுமே வாங்கிட்டு இருக்க மனுஷனுக்கு ஒரு தடவையாச்சும் ஐபிஎல் கப் வாங்கணும்னு ஆசை இருக்காது? நல்லா விளையாண்டா மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணணும்? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஓவரா ஆட்டம் போட்டா இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ஐபிஎல்ல பண்ணா ஆட்டிடியூடு, இதுவே இந்தியன் டீம்ல பண்ணா அக்ரெசிவா? இந்த அக்ரெசிவ் இருக்கிறதுனாலதான் இந்தியன் டீம் இன்னைக்கு இந்த அளவுக்காச்சும் இருக்கு. ஏய்,
சும்மா விராட் கோலியால தான் இந்தியன் டீம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் காரணம் எங்க தலை தோனி தான். உன்ன மாதிரி அறிவுஜீவிக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? இந்தியாலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் விராட் கோலி தான். விராட் கோலி 2013 ODI கேப்டன் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் 95 மேட்சஸ் விளையாடி 65 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் இந்தியாலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்க ODI கேப்டனும் விராட் கோலி தான். என்ன பர்சன்டேஜ் தெரியுமா? 70.43. அது மட்டுமா, இந்தியன் டீமே டெஸ்ட் மேட்சஸ் பார்த்து பயந்துட்டு இருந்த டைம்ல விராட் கோலி கேப்டன் ஆகி தன்னோட அக்ரெசிவ்னஸ்னாலையும் ஆட்டிடியூட்னாலையும் இந்தியன் டீமே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாரு. இப்ப வரைக்கும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் கேப்டனும் விராட் கோலி தான். 40 out of 68. உங்க தலை தோனியை விட 13 மேட்ச் அதிகம். போதும் போதும், உன் பிராணத்தை நிறுத்துறியா? என்னது புராணமா? புராணம் புனையப்பட்டது, அதாவது இமேஜினேஷன். இது ஹிஸ்டரி, உண்மை. ஒரு மனுஷன் தன்னோட தன்னம்பிக்கையாலையும் உழைப்பாலையும் உருவாக்குனது. ஏய், நீ என்னதான் ஓவரா பேசினாலும் நிறைய ரெக்கார்டு வச்சிருந்தாலும் IPL கப் மட்டும் உங்களுக்கு கிடையாது. போதுமா? இந்த வருஷம் இல்லனா என்ன, அடுத்த வருஷம் இருக்குல்ல, கண்டிப்பா ஈசாலா கப் எங்களுக்கு தான். வருஷ வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்னும் நடந்த பாட காணும். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? இல்லைன்னா என்கிட்ட ஒரு 5 கப்பு இருக்கு, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து தட்டுமா? எத்தனை கப் வச்சிருந்தாலும் வேர்ல்ட் கப்க்கு எங்க கிட்ட தானே வரணும். போ. டிஃபன் ரெடி. என்ன அப்படி பாக்குறேன்? இல்ல, நான் பெங்களூர் போயிட்டா டெய்லி எனக்கு காலையில யாரு சமைச்சு இப்படி பாசமா ஊட்டி விடுவா? உனக்கு ஓகேன்னா சொல்லு, நானும் உன் கூட பெங்களூரே வரேன். டெய்லி சமைச்சு ஊட்டி விட்டுமா? பாத்தியா, உங்க சுத்தி இங்க சுத்தி அங்கதான் வர. எங்க சுத்தி அங்க சுத்தினாலும் உன்ன சுத்தி தானே வரேன். ஏன்னு சொல்லு. ஏன்? ஏன்னா என் உலகமே நீதான். இல்லடி, நல்லா இல்லையா? சிரிக்கிறேன். நல்லா இல்லையா? ஏய், உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சேன்டி. நான் அத சொல்லல, உன் மொக்கைய சொன்னேன். சரி, மறுபடியும் ஆரம்பிக்காத, அடிச்சிருவேன். ஜெனி. நீ பாரு, வெளியில வராத, இங்கே இரு, நான் போய் யாருன்னு பார்த்து வரேன். சத்தம் கேட்டுச்சு. ஓகே. டேய் அஜித், என்னடா வர லேட்டாவும் நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்ட. தனியாவா வந்திருக்க? ஃபியான்சே கூட பிஸியா இருப்பேன்னு நினைச்சனே. உன் வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் வாசல்ல நிக்க வச்சே பேசுவியா? சரி சரி, ஓவரா பேசாத, உள்ள வா. என்னடா? கல்யாண், உள்ள வாங்க. இவன் கூட ஸ்டே பண்ணிருக்கியா? இவங்க கூட தான் ஸ்டே பண்ணிருக்கியான்னு கேட்டேன். ஆமா, பூஜா. ஓ, உட்கார்ந்த. அவங்க இல்லையா? அவன் நேட்டிவ் போயிருக்கா. தனியாவா இருக்க? கூட்டத்துல தனியா போயிருக்கா? மூடு, அதெல்லாம் அப்போ. என்ன சத்தம் அது? உள்ள யாரும் இருக்காங்களா? ஆமா. கார்த்தி, இது கார்த்தி, என்னோட பாய் ஃப்ரெண்ட். இது அஜித், என்னோட கசின். அது அகல்யா, அவங்களோட ஃபியான்சி. நீங்க உட்காந்துருங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். நீ யாரி சமைக்க போற? உனக்கு இப்ப யார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா? ஆமா, நீ சமைச்சத சாப்பிட்டா போயிட்டே தான் இருக்கணும். ப்ரோ, ஒரு நிமிஷம். எப்படி இருக்க கார்த்தி? நீ எப்படி இருக்க? நானும். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
நல்லா இருக்காங்க. இப்ப எங்க இருக்கீங்க? சென்னையில தான். எல்லாருமே சென்னை செட்டில் ஆயிட்டோம். அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் தான் அஜித்தோட டாடி. அதனால வீட்டுல எல்லாருக்குமே ஓகே. அப்போ உனக்கு? அஜித் ரொம்ப நல்ல பையன் கார்த்தி. ஆனா எனக்கு தான் இப்போதைக்கு என் மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சென்னை எப்பல இருந்து? 1 year ஆகுது. ரொம்ப நல்லா பொண்ணு. என்ன அப்பப்ப கோவம் தான் கொஞ்சம் அதிகமா வரும். காஃபி. உங்களுக்கு காஃபி பிடிக்காது? இல்ல, இட்ஸ் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மேனேஜ் பண்ணிப்பேன். ஏய், இங்க எனக்கு டவரே இல்ல. பிரதர், மேல நல்லா சிக்னல் கிடைக்கும், நீங்க அங்க ட்ரை பண்ணுங்களேன். ஓகே, நான் மேல பண்ணிட்டேன். கார்த்தி